வெல்கம் டு டாப் ஒன் பிசி யூடியூப் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் விண்டோஸ் 10, 8 அண்ட் 7 அதில் யூஸ் பண்ணக்கூடிய மீடியோ பிளேயருக்கு எப்படி தீம்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். அதுவும் வெறித்தனமான தீம்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம். அதுக்கு டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன். நீங்கள் எல்லாம் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? அதுக்கும் முந்தின வீடியோவில் லேப்டாப்புக்கு ஸ்டிக்கரிங் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் யாரும் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கவலைப்படுறீங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுறவங்க பார்த்துக்குங்க. ஓகேவா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முன்னாடியே தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அதாவது என்ன பார்க்க போகிறோன்னா, விண்டோஸ் 10ல் யூஸ் பண்ணக்கூடிய கீபோர்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸை பற்றி பார்க்குறோம். அதுவும் மொத்தம் 30 பார்க்க போகிறோம். ஓகேவா? விடாமல் பாருங்கள், முயற்சியாக பாருங்கள். நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், விண்டோஸ் 10ல் யூஸ் பண்ணக்கூடிய 30 ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதாவது கீபோர்டில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னென்னா, கீபோர்டு வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? நம்ம கீபோர்டு வந்து இப்படி தான் இருக்கும். இதில் யூஸ் பண்ணக்கூடிய 30 ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். 30க்கும் மேற்பட்ட இருக்குது. நான் டாப் 30 ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்க்க சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக சொல்லிடுறேன். அது பேர், நேம், அதை பற்றி மொத்தமாக சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே, இது வந்து நான் தெரியும்னா உங்களுக்கே தெரியும். எஸ்கேப் ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர், அதாவது இதுக்குலாம் உள்ளே போனீங்கன்னா வெளியே வரதுக்கு எஸ்கேப். இது வந்து வால்யூம் மியூட், டவுன், அப். இது வந்து மைக் கட், உங்களுக்கே தெரியும். இது வந்து ரீஃப்ரெஷ். நம்ம கீபோர்டில் ரைட் கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணுவோம், அது ரீஃப்ரெஷ். இது வந்து மவுஸ் கிளிக். இது வந்து நீங்கள் இந்த பட்டனை புஷ் பண்ணிட்டீங்கன்னா மவுஸ் இப்படி லைட்டாக கூட நவராது. இப்போ பாருங்கள், நான் ஆன் பண்ணிட்டேன். ரவ்வை லைட்டாக கூட நவரல. அதாவது நான் இப்போ ஆன் பண்ணோன்னே தெரியும், லைட்டாக ஷேக் ஆகும் பாருங்கள். அது பாருங்கள், லைட்டாக ஒரு ஷேக் ஆகும். ஓகேவா? அந்த ஷேக்கு தான் அது. இது எரர் ஃப்ரேம்னு உங்களுக்கே தெரியும். கேமரா கட் அதுவும் தெரியும். லாக் ஸ்க்ரீன், அதை வந்து நீங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கு இது கொண்டு போவோம், இந்த லாக் ஸ்க்ரீன். இது வந்து ஸ்க்ரீன் மிரரி. இந்த ஸ்க்ரீன் மிரரி எதுக்குன்னா, உங்கள் லேப்டாப் ஆர் மொபைல் ஸ்க்ரீன் மிரர், அதாவது உங்கள் மொபைல் டு லேப்டாப் டு டிவி ஸ்க்ரீன் மிரரிங் இது வச்சு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, கவலைப்படுறீங்க. உங்களுக்கு தெரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நான் அதே மேக் பண்ணுறேன். ஓகேவா? டெலீட், அது உங்களுக்கு தெரியும். பவர் ஆஃப், இது பேக். அது வந்து எதனா ஒரு ஃபோல்டருக்குள்ளேருந்து வெளியே வரத்துக்கு பேக் பயன்படும். இது வந்து கீபோர்டில் யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் என்ட்ரு உங்களுக்கு தெரியும், ஷிஃப்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பேசிக் இதுதான். ஓகேவா? டேப் வந்து இது வந்து கேப்ஸ் லாக், அதான் எல்லாம் கண்ட்ரோல். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். சும்மா ஒரு பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது என்னன்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் லேப்டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா விண்டோஸ், இதையும் இது இருக்குது பார்த்தீங்களா விண்டோஸ், இதையும் சியும் நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா, இருங்க உங்களுக்கு புஷ் பண்ணிட்டு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். விண்டோஸையும் சியும் புஷ் பண்ணிங்கன்னா லாக் அவுட் பேஜுக்கு வரும். இதாவது வாய்ஸ் கமெண்ட் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம்ல, ஜாவாஸ் வீடியோ, அதேமாரி தான் இதுவும். நீங்கள் இமெயில் ஐடி போட்டு லாக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இது அக்செப்ட் ஆகிடும். அதாவது நீங்கள் சொல்கிற வேலையை இது செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனால் இதுக்கு கன்ஃபார்ம் நெட்டு வேணுங்க. நம்ம ஜாவாஸ்க்கு நெட்டு தேவையில்லைங்க, தலைவருக்கு நெட்டு வேணும். இது எந்த ஒரு வாய்ஸ் கமெண்ட்டை ஏற்று அது வேலையை செய்யணுன்னாலும் இதுக்கு நெட்டு ஒர்க் வேணும், நெட் கனெக்ட் வேணும். ஆனால் நம்ம ஜாவாஸ்க்கு நெட்டுன்ற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. ஓகேவா? நம்ம ஜாவாஸ் தாங்க வெறித்தனமே. அதில் விண்டோஸையும், ஓகேவா, இந்த இருக்குது பார்த்தீங்களா விண்டோஸ், இந்த விண்டோஸையும் டியும் புஷ் பண்ணுங்க. ஓகேவா? விண்டோஸ் இந்த டி, நீங்கள் விண்டோஸ் டியும் எம்மும் ஒரே வேலை தாங்க செய்யும். ஓகேவா? ஒன்றும் இல்லை, அது வேறு டிஃப்ரெண்ட், இதுக்கு வேறு டிஃப்ரெண்ட். இது நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ நீங்கள் ஃபைல் மேனேஜர் உள்ள போயிடுவீங்க. இப்போ இங்கே வந்துடுறேன். ஃபைல் மேனேஜர் உள்ள இப்போ இங்கே வந்துட்டேங்க. இப்போ நான் விண்டோஸ் டி ஐத்தினா ஃபுல்லாக மொத்தமாக போயிட்டு டிஸ்பிசியாண்ட வெளியே ஃபுல்லாக வந்துடுங்க. நான் திருப்பியும் அந்த விண்டோஸ் டி ஐத்தினா எங்கே இருந்தனோ திருப்பி அந்த இடத்துக்கு போயிடும். இது ட்ரிக் நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ எதனா ஒரு கேம் விளையாடினே இருக்கீங்க, இப்போ அவங்களுக்கு தெரியக்கூடாது, ஒரு பிரச்சனையும் இல்லை. விண்டோஸ் டி ஐத்தினா ஃபுல்லாக வெளியே வந்துடும். திருப்பி விண்டோஸ் டி ஐத்தினா அந்த இடத்துக்கு போயிடும். இதுதான் இதோடைய மெயின் பிக்சர். அது மட்டும் இல்லை, இப்போ விண்டோஸ் எம்முக்கு வாட்டுறேன் பாருங்க. இப்போ இங்கே இருக்கு விண்டோஸ் எம்மை ஒரு ரைட் நான் புஷ் பண்ணிட்டேன்னா, சாரிங்க, விண்டோஸ் எம்மை ஒரு ரைட் புஷ் பண்ணிட்டேன்னா வெளியே வந்துடும்.
இருங்க. விண்டோஸ் எம் ஐத்துனா வெளியே வந்துடும். ஆனால் திருப்பி விண்டோஸ் எம் ஐத்துனா உள்ளே போகாது. இதுதான் இதனுடைய மெயின் பிக்சரே. அது வேற இது வேற. ஓகேவா? இது வெளியே ஒன்றி தான் வரும், திருப்பியும் உள்ளே போகாது. அதுமாதிரி நம்ம டி அப்படி இல்லைங்க, செம்ம ட்ரிக் இது. டி தான் நம்மளுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4வது ட்ரிக் என்னன்னா, ஓகேவா, விண்டோஸ் ஆர் 2 on 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லைனில் இருக்குது பார்த்தீங்களா, இது மொத்தமும் ஒன்று தான், கவலைப்படாதீங்க. இப்போ இந்த விண்டோஸ் இருக்குல்ல, இந்த விண்டோஸ் பட்டனை அழுத்திக்கின்னு இப்போ இந்த லைனில் இருக்கிற 9 லைன் இருக்குல்ல, 9 பட்டன் இருக்குல்ல, 1 2 3 5 6 6 8 9 9 at 0 0 விட்டுருங்க. 9 வரைக்கும் கணக்கு வச்சுங்க. இப்போ 9 வரைக்கும் இப்போ எதுவும் இல்லைங்க. இப்போ இது ஃபுல்லாக 1 2 3 4 5, அதாவது ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், குரோம், ஆடியோ, அதாவது கூம் ஆடியோ, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது, இது இந்த ஃபோட்டோ உங்களுக்கு வச்சு நான் காட்டியிருக்கேன் அந்த ஃபோட்டோ. இப்போ மொத்தம் எத்தனை இருக்குன்னா 5 இருக்குது. இந்த 5ஐயும் இப்போ நம்ம இது வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிடலாங்க. இப்போ நான் விண்டோஸ் ஆர் 1 ஐத்தின்னா விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர், விண்டோஸ் ஆர் 2 ஐத்தன்னா குரோம் ஓப்பன் ஆகுங்க. பாருங்க, கொஞ்சம் லோட் ஆகுது, அப்படியே குரோம் ஓப்பன் ஆகுங்க. அதேமாரி விண்டோஸ் 4 ஐத்தின்னா கூம் ஆடியோ ஓப்பன் ஆகுங்க. விண்டோஸ் 5 ஐத்தின்னா இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறல அது ஓப்பன் ஆகுங்க. அப்படியே ஒன்று ஒன்றா ஓப்பன் ஆகினே வருங்க. அதாங்க இது மெயின் பிக்சர். ஓகேவா? விண்டோஸ் இந்த மறக்க ஞாபகம் வச்சுங்க. நம்பர்லாம் சொல்ல 1 2 3 5 6 அந்த நம்பர்லாம் சொல்ல. ஓகேவா? நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுங்க. நம்ம ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்லி தரேன். நம்ம நம்பர்லாம் சொல்லி லேட் ஆக முடியுது. ஓகேவா? நான் ஒரு ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நிறைய பேர் லேப்டாப் எப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் உங்களுக்கு தெரியல. நீங்கள் எந்த பிரச்சனை இல்லைங்க. விண்டோஸ் இருக்குல்ல, இந்த விண்டோஸையும் இந்த பிரிண்ட் ஒன்று இருக்கும். விண்டோஸ் பிரிண்ட்டையும் ஒரே நீங்கள் புஷ் பண்ணி தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. இப்போ விண்டோஸ்னா பிரிண்ட்டையும் புஷ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு பிளெல்லாக இருக்கும். அவ்வளோ அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இன்னொரு எடுக்கிறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துச்சிங்க. இப்போ இந்த இடத்துல நான் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும். ஒன்றும் இல்லை, அவ்வளோ முடிச்சு ஸ்கிரீன்ஷாட். இப்போ இந்த எங்கே இருக்கணும்? ஒன்றும் இல்லைங்க, உங்கள் டிஸ்பிசியில் பிக்சர்ஸ் இருங்க. ஸ்கிரீன்ஷாட் ஒரு ஃபோல்டர் போட்டு அதுவே சேவ் ஆயிருங்க. பாருங்க, ஸ்கிரீன்ஷாட் வந்துருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் சேவ் ஆகிருக்குங்க. ஓகேவா? அடுத்த ட்ரிக் என்னன்னா, விண்டோஸ் இந்த சிம்பிள்ஸ். இப்போ இதை வச்சு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். செம்ம ஈஸியாக இருக்கு. யாரும் தெரிஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை. நீங்கள் தெரிஞ்சிருந்தா வீடியோ பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரிக்கை விட்டுட்டு தெரியாத ட்ரிக்கை நீங்கள் கற்றுங்க. ஓகேவா? விண்டோஸ் அந்த ஆரோ, இப்போ ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ரிமூவ் பண்ணீங்க. இப்போ இது ஓப்பன் இருக்கு, இது சைடு வந்துச்சு. இப்போ கீழே பண்ண கீழே வந்துச்சு, மேலே பண்ண போவாங்க. ஏன்னா இப்போ மேலே வந்து ஃபுல் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதனால மேலே போக முடியாது. சைடு தான் இப்போ போகும். ஓகேவா? கவலைப்படாதீங்க. இப்போ பாருங்க, இந்த சைடு வந்துச்சு, இப்போ இந்த சைடு போயிடுச்சு. செம்மையாக இருக்கும். உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நோட்டிங்க, செம்மையாக இருக்கும். அதுமாரி அப்புறம் ஒன்றுங்க, விண்டோஸ் இருக்கு பார்த்தீங்களா, விண்டோஸையும் டீயை நீங்கள் புஷ் பண்ணி வச்சிங்க. பாருங்க, இப்போ நான் புஷ் பண்ணுற பாருங்க, அதுதான் ஓப்பன் ஆகும்னா விண்டோஸ் ஆர் டீயை நீங்கள் புஷ் பண்ணி என்ன ஒன்றா ஓப்பன் ஆகும்னா, ஓகேவா? இப்போ விண்டோஸ் ஆர்டி வரமாதிரி சேர்க்கலாம். விண்டோஸ் ஆர்டி இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். விண்டோஸ் கீ ஒரு டைட்டில் வச்சு கீழே ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், குரோம், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒரு ஆப்ஷன் வரும். நீங்களே பார்த்து தெரியும். ஓகே, கீழே பாக்ஸ் ஒரு ஆப்ஷன் வரும். அப்படியே நம்ம விண்டோஸ் 1 2 3 ஐடி பண்ணலாம். 1 2 3 தான் ஈஸி. இதுவும் ஈஸி தான். இதெல்லாம் நம்ம அப்படியே நம்ம சைடு கிளிக் பண்ணலாம். இதெல்லாம் வந்துடும். அவ்வளோ விண்டோஸ் டி. அடுத்தது என்னன்னா, விண்டோஸ் ஆர்டி, விண்டோஸ் பி நீங்க எழுதினீங்கன்னா என்ன ஆகும்னா, எனக்கு பாருங்க. ஓகே, இப்போ விண்டோஸ் பி நீங்க புஷ் பண்ணீங்கன்னா ஸ்கிரீன், அதாவது விண்டோஸ் பி நீங்க புஷ் பண்ணீங்கன்னா பிசி ஸ்கிரீன் மிரரிங் ஓப்பன் ஆகும். இதை வச்சு நீங்க ஸ்கிரீன் மிரரிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து ஆர்ஏ இந்த இருக்கீங்களா, விண்டோஸ் ஏ நீங்க புஷ் பண்ணீங்கன்னா, ஓகேவா, நீங்க இப்போ விண்டோஸ் ஏவை புஷ் பண்ணீங்கன்னா இந்த சைடு மேல கீழே இருக்கு பார்த்தீங்களா, இதை புஷ் பண்ண விடுங்க. ஆனால் அது புஷ்லாம் பண்ண தேவைங்க. விண்டோஸ் ஏவை புஷ் பண்ணாலே நமக்கு போதுங்க. அது புஷ் பண்ணாலே நமக்கு இந்த ஆப்ஷன் வந்துருங்க. லொகேஷன், ப்ளூடூத், லைட் மோட், இது எல்லாமே நம்ம இங்கே ஆன் பண்ணிடலாம். இதுக்கு புஷ் பண்ணணும் அவசியம் இல்லை. லேப் பாக்ஸ் இங்கே இருக்கும். நம்ம விண்டோஸ் ஏ புஷ் பண்ணால் இது வந்துருங்க. ஒரு பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் ஈஸியாக தாங்க இருக்கும். எல்லா ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸும் ஈஸி தான். ஓகேவா? விண்டோஸ் இருக்குல்ல, இந்த விண்டோஸ் ஜி புஷ் பண்ணுங்க. ஓகேவா? இந்த விண்டோஸ் ஜி புஷ் பண்ணீங்கன்னா எனக்கு காட்டுறோம்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், விண்டோஸ் ஜி புஷ் பண்ணீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன் எதுனா அந்த கேம் இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். செல் செட் செட். ஓகே, இதை பற்றி கேம் பட்ஸ் இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். வாய்ஸ் கம்மி பண்ணுறது. இப்போ இந்த இடத்துல வரலாம். நீங்கள் கேம் பட்ஸில் விண்டோஸ் ஜி புஷ் பண்ண வச்சுங்க, இந்த ஆப்ஷன் இருக்காங்க. இதில் மைக் கட்டு, ஃபோல்டர், கேமரா, நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேவா? அடுத்தது என்னன்னா, விண்டோஸ் ஹெச்சிங்க. நான் லைனாக சொல்லி போகிறேன் பார்க்குறீங்க. நான் வந்து பார்த்து தான் லைனாக சொல்லி கொடுத்து அவசியம் இல்லை எனக்கு. விண்டோஸ் ஹெச்சிங்க. விண்டோஸ் ஹெச் எதுக்குன்னா, நீங்கள் பாருங்க, விண்டோஸ் ஹெச் புஷ் பண்ணி மைக் ஆன் ஆகுங்க. சொல்லிங்களா பாருங்க, விண்டோஸ் ஹெச் மைக் ஆன் ஆகுங்க. நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் மைக் என்ன சொல்லுவீங்களோ அப்படியே கூகுள் ஹெச் உங்களுக்கு ரிப்பேர் பண்ணுங்க. அதான் இந்த மைக்கோட வேலை. அதுக்கு ஆப்ஷன் அது விண்டோஸ் ஹெச். ஓகேவா? விண்டோஸ் கேங்க. இப்போ விண்டோஸ் கேவை நீங்கள் எழுத்துனீங்க வச்சுங்க, விண்டோஸ் ஆர்கே. இப்போ பாருங்க, விண்டோஸ் ஆர்கே எழுத்தின உடனே இந்த சைடில் ஒரு மேலே வருங்க, கனெக்ட்னு ஒன்று இருக்கும். அதாவது வைஃபை, ப்ளூடூத், இதில் ஒன்லி ப்ளூடூத் வந்தீங்கன்னா அது இல்லை. இப்போ ப்ளூடூத் இருந்தாலும் இதில் உங்களுக்கு காட்டுங்க. அதாவது டிவைஸ் எதுவும் உங்களுக்கு இதில் காட்டுங்க. அதுக்கு நீங்கள் விண்டோஸ் கே எழுதினாலே போதும். நீங்கள் ப்ளூடூத் போய் பார்க்கணும் தேவையில்ல. இப்போ நீங்கள் உங்கள் மொபைல் ப்ளூடூத் ஆன் கனெக்ட் ஆச்சு நீங்கள் பார்த்துக்காங்க. அதுக்கு விண்டோஸ் கே நீங்கள் புஷ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி என்ன விண்டோஸ் எல்லுங்க. விண்டோஸ் எல் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லாத இருக்காது. விண்டோஸ் எல் வந்து லாக் ஸ்க்ரீன். ஓகேவா? ஆனால் லாக் ஸ்க்ரீன் எனக்கு வரும். நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுக்கிறதுனால உங்களுக்கு விண்டோஸ் எல் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுக்காது, பிளாக் தெரியும். ஓகேவா? எனக்கு கரெக்டாக தெரியும். உங்களுக்கு ஒரே பிளாக் இருக்கும், இல்லைனா ஒரே இதுவாக இருக்கும். ஓகேவா? அதை பற்றி கவலைப்படாதீங்க. பாஸ்வேர்ட் போட்டேன். ஓகே, இப்போ கரெக்டாக உங்களுக்கு அடுத்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக்னிக் இது.
இதை வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். நான் வீடியோ அதாவது யூடியூப் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண கூட இந்த ட்ரிக் நான் யூஸ் பண்ணுவேன். எதுவும் நீங்க விண்டோஸ் டாட் நீங்க புஷ் பண்ணி வச்சுங்க. பாருங்க இங்கே வந்துச்சு பாருங்க விண்டோஸ் டாட். இது இருக்குங்களா விண்டோஸ், இந்த விண்டோஸையும் இது இருக்கு டாட், இந்த விண்டோஸ் டாட் நீங்க புஷ் பண்ணுங்க. இப்போ பாருங்க விண்டோஸ் டாட், இந்த விண்டோஸ் டாட் புஷ் பண்ணி ஃபோன்ல இருக்கிற எல்லாமே இதுல இருங்க. கீபோர்ட் டைப் பண்றது ஃபோன்ல இருக்கிற எக்கச்சக்கமா இருக்குங்க. ஃபோன்லேயே கம்மியாக தான் இருக்கு, இதுல எக்கச்சக்கமா இருக்குங்க. ஓகேவா? நீங்க உங்களுக்கு எதுவும் இல்லை சரி நான் தேர்றது இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நெட்வொர்க் அதாவது வைஃபை கனெக்ட் பண்ணிட்டு தேனிங்களே போதுங்க, உங்களுக்கு இது ஆப் இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்தது பார்ப்போம். அடுத்தது என்னன்னா விண்டோஸ் எக்ஸ்ங்க. விண்டோஸும் எக்ஸ் நீங்க புஷ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வெளியே வந்துடுறேன். விண்டோஸ் எக்ஸ் புஷ் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் வரும். ஆட்ஸ் அண்ட் மொத்த இதுவும் இருங்க. செட்டிங்ஸ், ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், சர்ச், ரன் கமெண்ட், டிஸ்ப்ளே, ஷெட்யூல், ஆர் சைன் அவுட், மொத்த செட்டிங்ஸ் நிறைய செட்டிங்ஸ் இருங்க. அதுக்கு நீங்க இந்த செட்டிங்ஸ் வேற எப்படி வரீங்கன்னா எதுவும் இல்லை. நீங்க ஸ்டார்ட் மெனுல போய் ரைட் கிளிக் பண்ண வருங்க. ஆனால் ரைட் கிளிக் பண்ணாதீங்க, நீங்க விண்டோஸ் எக்ஸ் புஷ் பண்ணாலும் வந்துருங்க. ஓகேவா? விண்டோஸ் எக்ஸ் புஷ் பண்ணாலும் இதுல நிறைய செட்டிங்ஸ் வருங்க. இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. விண்டோஸ் ஆர் கியூ ஆர் எஸ். இது விண்டோஸ் கியூ ஆர் எஸ், அதாவது விண்டோஸ் கியூ எழுதுனா ஒரே இது ஓப்பன் ஆகும். விண்டோஸ் எஸ் எழுதுனா ஒரே ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இது சர்ச் பார் கீழே இருக்கு அந்த சர்ச் பார், அதாவது இந்த சர்ச் பார் கிளிக் பண்ணா வருவாங்க. கிளிக் பண்ணா வரும் நினைக்கிறீங்க. கிளிக் பண்ணல விண்டோஸ் கியூ எழுதுனா ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்ல விண்டோஸ் எஸ் எழுதுனா இந்த கீபோர்ட் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். கியூ ஆர் எஸ் இது ரெண்டு ஓப்பன் ஆகும், இந்த சர்ச் பார் ஓப்பன் ஆகும். ஓகேவா? அடுத்தது என்ன விண்டோஸ் ஈங்க. விண்டோஸ் ஈ நிறைய பேர் தெரிஞ்சிருங்க. ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் விண்டோஸ் ஈ. விண்டோஸ் எழுதுனா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். அதே ஒண்ணுல விண்டோஸ் ஈ பக்கத்துல விண்டோஸ் ஆர் இருக்கு பாத்தீங்களா, இதை இதுனா செம்ம ஈஸிங்க. ரன் பண்ணுங்க. விண்டோஸ் ஆர் யூஸ் பண்ணி ரன் பண்ணுங்க. செம்ம ஈஸியா இருக்குங்க. இதை நீங்க மோஸ்ட் யூஸ் பண்ணி நிறைய யூஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. விண்டோஸ் ஆர் சாரி நிறைய ட்ரிக்ஸ் எனக்கு நான் அடிக்கடி யூஸ் பண்றதுனால எல்லாம் ஞாபகம் இருக்கு. அப்படியே அவ்வளோ நம்ம யூஸ் பண்ண மாட்டேன். இதுக்கு வந்து அவ்வளோ கீபோர்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? விண்டோஸ் டபுள் இருக்கு பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங் இருக்குங்க. விண்டோஸ் டபுள் நீங்க புஷ் பண்ணா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, ஃபுல் ஸ்கிரீன் ஸ்கிப் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸ்கிப் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வரும். நீங்களே பார்த்து தெரியுங்க. பாருங்க முன்ன இருந்தது ஸ்கிரீன்ஷாட் எடுத்த ஒரு ஆப்ஷன் செம்மையா இருக்கு. இதை வச்சு நீங்க பெயிண்ட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுக்கலாம், ஜூம் பண்ணி ஃபுல்லா கூட பார்த்துக்கலாம். நீங்க டிஸ்பிளே பண்ணி பண்ண முடியுமா? அதெல்லாம் இல்லைங்க. பாருங்க ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆச்சுங்க. இப்போ இதில் விண்டோஸ் டபுள் புஷ் பண்ணலாம், கீழே ஆப்ஷன் வரும். இப்போ அந்த ஆப்ஷன் வச்சு திருப்பியும் ஃபுல் ஸ்கிரீன் பண்ணி ஃபுல் ஸ்கிரீன் ஸ்கிப் கொடுத்தா இப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து திருப்பி வருங்க. வந்து திருப்பி இதை நம்ம எடிட் பண்ணி போனோம் அப்படின்னா நம்ம வச்சுட்டாங்க. ஓகேவா? அடுத்து என்னன்னா கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் ஈங்க. ஓகேவா? கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஈங்க. கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் ஈங்க. இப்போ பாருங்க புஷ் பண்ணோன்னே ஏன் இப்படி செட்டிங்ஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர் இ டிஸ்பிளே ரெக்கார்டிங் திஸ் ரெக்கார்ட் திஸ் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வருங்க. ஆனால் இப்போ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால வரல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் புஷ் பண்ணுங்க. அதாவது நீங்கள் கேம் விளையாட அது ஆன் பண்ணி வச்சுங்க. செம்மையாக இருக்குது. நிறைய எப்படி ஃப்ரீ ஃபயர் ஆன் பண்ணுறது. அது என்னன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் இ எழுதுங்க. ஓகேவா? அடுத்து வந்துடுறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ எழுதுங்க. பார்த்தீங்களா ஓ, இது மூணுத்தையும் எழுதுங்க. அது உடனே தெரியும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ. ஓகேவா? பாருங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ. இப்போ எழுதிங்கன்னா ரேம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது, உங்கள் சிபியூ ஹீட்டு எவ்வளோ இது ஓகே எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு என்ன ஒரு டவுட் இப்போ நம்ம லேப்டாப் எப்படி இருக்கு, எந்த ஃபாஸ்ட்ல இருக்கு, எவ்வளோ ஹீட்ல இருக்கு, எல்லாமே கண்டுபிடிக்கணும். எங்க போகுது டாஸ்க் மேனேஜர் போனால் கண்டுபிடிக்க முடியுமா? அதெல்லாம் இல்லைங்க. நல்லா போத்தவங்க வளரன்னு பேசலாம். ஓகே நல்லா போத்தவங்க. ஓகே நீங்கள் இப்போ அசால்ட்டாக புஷ் பண்ணி வச்சுங்க. அதாவது கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ ஆயிட்டீங்கன்னா நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். ஓகேவா? இப்போ திருப்பி எப்படி போகுது ஒன்றும் அதே திருப்பி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ ஆயிடுச்சுன்னா போயிடுச்சுங்க. ஓகேவா? அடுத்து என்னன்னா ஷிஃப்ட் என்ன இதுங்க. இது என்னன்னா செம்ம ஈஸியாக இருக்கு. நியூ ஃபோல்டர் இருக்குங்க. நியூ ஃபோல்டர் இங்கே புதுசாக பண்ணுவாங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்ன இதுனா நியூ ஃபோல்டர். கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்னங்க நியூ ஃபோல்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஒன்று இப்போ திருப்பி டெலிட் பண்ணி திருப்பி வரைக்கும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்ன இதே நியூ ஃபோல்டர் ஓப்பன் ஆகுங்க. ஓகேவா? நீங்க கேட்பீங்க என்ன இது நியூ ஃபோல்டர் ஓப்பன் ஆகலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் தான் இருக்கும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்ன நியூ ஃபோல்டர். நீங்க கேட்பீங்க நிறைய கிளிக் பண்ணிட்டு நியூ கொடுத்து கீ ஆக்கி வந்து ஃபைல் கொடுப்பேன். அதான் பண்ணுறீங்க. ஒன்றும் சப்ப ஈஸி. கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்ன அவ்வளோ நியூ ஃபோல்டர் வந்துச்சு. அது நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணும். ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் கொடுத்து நியூ ஃபோல்டர் இங்கே நியூ கொடுத்து நியூ ஃபோல்டர் கொடுத்து எங்க அதனால இங்கே நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்குல்ல? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்ன விண்டோஸ் டேபுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். விண்டோஸ் டேப் நீங்கள் எழுதணும். இப்போ நமக்கு நியூ டேப் ஓப்பன் பண்ணுற ஆப்ஷனுக்கு வந்துருக்கு. அதாவது நம்ம கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்தா இதெல்லாம் வரும். ஆனால் இது சப்ப ஈஸியாக இருக்கீங்க. விண்டோஸ் டேப் நீங்கள் புஷ் பண்ணாலே போதும், அந்த இடத்துக்கு இது வந்துருங்க. ஓகேவா? சம் ஈஸியாக இருக்குல்ல? அதாவது விண்டோஸ் ஆர் டேபுங்க. விண்டோஸ் டேப் நீங்கள் ஆன் புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்துருங்க. நீங்கள் இந்த இடத்துல வந்து அது கிளியர் பண்ணலாம், கிளியர் பண்ணிக்கலாம், இல்லை வேணும்னா வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் அது யுவர் சாய்ஸ். அதை நான் தலையிட முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது என்னன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் 1 R2 R3 R4. ஓகேவா? இப்போ இந்த 4 பட்டன் இருக்குங்க. இந்த 4 பட்டன் நீங்க அழுத்தினீங்கன்னா ஃபைல் சின்னதாகவும் பெருசாகவும் ஆகுங்க. இப்போ என்னன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் 1 ஐத்தனா பெருசா ஆகுங்க. எங்க இருக்கிற ஆப்ஷன் அது கண்ட்ரோல் ஷிஃப்ட் 1ங்க எவ்வளவு பெருசா வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் 2 நார்மல், கண்ட்ரோல் ஷிஃப்ட் 3 அதோட நார்மல் நான் ஃபர்ஸ்ட் வச்சது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் 3 அதோட சின்னது ஒண்ணுமே வந்துச்சுங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் 3ங்க அப்படியே ஒண்ணா ஐத்தனா ஒண்ணா சின்னதா மாறி. இதுக்கு அப்புறம் எதுவும் இல்லைங்க. நம்ம நார்மல் தான் நம்ம பெஸ்ட். ஓகே நமக்கு இதான் பெஸ்ட். இங்க வந்து நம்ம உள்ள நியூ ஃபோல்டர் இருக்கு. அதெல்லாம் சின்னதா பண்ணி இங்க எல்லா இடத்துலயும் யூஸ் ஆகும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் 1 ஐத்தனா இவ்வளவு பெருசாங்க பாருங்க. 2 ஐத்தனா இது ஆகும், 3 ஐத்தனா 3 ஐத்தனா இது ஆகும், 4 ஐத்தனா இது ஆகும், 5 இது மாதிரி 6 இது மாதிரி 7 தாங்க நமக்கு நார்மல் சைஸ். 8 இல்லைங்க, 8 இருக்கான். 8 இது மாதிரி ஆகும். 9 தான் இல்லை, 8 வரைக்கும் இருக்குங்க இந்த இடத்துல. நமக்கு 7 நார்மல். ஓகே இப்போ பாருங்க உள்ள நியூ ஃபோல்டர்ல 1 2 3 4 5 6 7 8 அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இல்லைங்க நம்மளுக்கு இந்த இடத்துல 2 தாங்க பெஸ்ட். நான் 2 தான் வச்சிருக்கேன் ஃபைல் தான். உங்களுக்கு வேணும் இதெல்லாம் நீங்க மாத்திக்கலாம். அது யுவர் சாய்ஸ். ஓகேவா? ஓகேவா? இப்போ இன்னொரு ட்ரிக் உங்களுக்கு சொல்றேன். அடுத்த ட்ரிக் என்னன்னா உங்க லேப்டாப்ல ஒரு ஃபைலை நான் காப்பி பண்ணணும், கட் பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும். இதுக்காக யாரும் ட்ரிக் இல்லையா? அது ஈஸியாக ட்ரிக். இப்போ பாருங்க இப்போ ஸ்கூல்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, ஒரு கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த கிளிக் வச்சு விண்டோஸ் கண்ட்ரோல் இங்க இருக்குல்ல கண்ட்ரோல், இந்த கண்ட்ரோல் அது எக்ஸ் ஐத்தினா ஃபைல் கட் ஆகுங்க. பாருங்க இங்க ஒரு கிளிக் கொடுத்துட்டேன். கண்ட்ரோல் எக்ஸ் ஐத்தினா கட் ஆகுங்க. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ நார்மல் வந்துச்சு. இப்போ பாருங்க கண்ட்ரோல் இப்போ கட் பண்ணுறேன் 10 மெசேஜ் வந்துச்சா? ஓகே அதுமாரி கண்ட்ரோல் சி ஐத்தினா காப்பி ஆகுங்க. இப்போ பாருங்க கண்ட்ரோல் எக்ஸ் ஐத்தினா கட் ஆயிடுச்சு, கண்ட்ரோல் சி ஐத்தினா காப்பி ஆயிடுச்சு. நீங்க நம்பர் பாருங்க கண்ட்ரோல் டி
இது வந்து பேஸ்ட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அது பேஸ்ட் ஆகுது. நம்மளுக்கு இங்கே பேஸ்ட் ஆகுது. அதனால இது காப்பி ஆயிடுச்சு நடத்துங்க. ஓகேவா? என்னாச்சு? காப்பி ஆயிடுச்சு. நம்ம பண்ணிடலாங்க. அதுக்கு இப்போ நம்ம சரி காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு என்னன்னு கேட்டிருக்கீங்க. சாரி நான் இப்போ சொல்லலை. அது கண்ட்ரோல் வி ஏற்றினா பேஸ்ட் ஆகுங்க. அதனால இது பேஸ்ட் ஆகுது. கண்ட்ரோல் வி ஏற்றினா பேஸ்ட் ஆகுங்க. ஓகேவா? ஈஸியாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு லேப்டாப்ல எஃப் என்ன இருக்குது அந்த எஃப்என்னையும் இந்த ஆல்ட் ஆர் F4 இந்த மூணுத்தையும் ஒரே இடத்துல எழுதினா உங்க லேப்டாப் ஷெட் ஆயிடுங்க. லாஸ்ட் ட்ரிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிக். ஓகேவா? இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நீங்களே பார்த்தா தெரியும். டோன்ட் சேவ் சாரி. நீங்கள் இப்போ புஷ் பண்ணி உங்க லேப்டாப் வந்து ஷெட் ஆயிடுங்க. இப்போ பாருங்க 4 ஐத்திட்டேன். இப்போ பாருங்க இந்த ஆப்ஷன் வந்துச்சு. இதில் வந்து நான் ஷெடிங் ஆகும், ரீசெட் ஆகும், ஸ்லிப் ஆகும், சைனிங் அவுட் சைனிங் ஆகும். எதான் பண்ணா கொடுத்தா அது நான் கொடுத்தா ஆகும். ஓகேவா? திருத்த பார்க்க ட்ரிக் என்னன்னா உங்க லேப்டாப்ல அதாவது விண்டோஸ் இந்த சிம்பிளையும் அது மட்டும் இல்லாத இந்த விண்டோஸ் சிம்பிளையும் ப்ளஸ் சிம்பிளையும் நீங்கள் ஒரு அடி புஷ் பண்ணுங்க. ஓகேவா? இதாவது விண்டோஸ் சிம்பிளையும் இந்த ப்ளஸ் சிம்பிளையும் புஷ் பண்ணுங்க. ஓகேவா? அப்படி புஷ் பண்ணா உங்களுக்கு எதனா ஒரு இடம் கிளியரன்ஸாக தெரியலனா ஜூம் பண்ணி காட்டுங்க. இப்போ பாருங்க நான் வந்து விண்டோஸும் அந்த ப்ளஸ் பட்டனையும் புஷ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க ஜூம் ஆப்ஷன் வந்துச்சுங்க. ஓகேவா? இப்போ பாருங்க ஜூம் ஆப்ஷன் வந்துச்சு. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணா ஜூம் ஆகுங்க. இன்னும் ப்ரெஸ் பண்ணா ஜூம் ஆகும். இன்னும் ப்ரெஸ் பண்ணா ஜூம் ஆகினே போகும். இப்போ நான் எப்படி மைனஸ் பண்ணலாம் அதுக்கு மைனஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா பாருங்க மைனஸ் ஆகுது. ஓகேவா? நீங்களே பார்த்து தெரியுது. ஓகேவா? நம்ம லேப்டாப்ல யூஸ் பண்ணக்கூடிய கீபோர்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அது ஒன்றும் பெஸ்ட் அண்ட் செம்மையாக யூஸ் ஆகுங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லை யூடியூப் சேனல் ரொம்ப பார்த்துனே இருக்கும் தோணுச்சுனா ஒன்றும் நினைங்க. அதுக்கு நீங்க எதுவும் பண்ணாது. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாலே போதும். அது மட்டும் இல்லை நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் புஷ் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இந்த வீடியோ போறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. ஒன்றும் மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த வீடியோ ரொம்ப சீக்கிரம் வரும். அது எப்பவும் இல்லை இந்த வீடியோ அப்லோட் பண்ண முதல் நாளே இன்னொரு வீடியோ நான் அப்ளை பண்ணுவேன். ஏன்னா இது நான் வீடியோ எடுத்துனே இருந்தேன். கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் வீடியோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீடியோ வரும். அதனால தான் ஒரு வீக் நம்ம வீடியோ போட விட்டோம். ஓகேவா? கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீடியோ வரும். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.